இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இது வில்லேஜ் நேம் பார்த்தீங்கன்னா முனிவாழை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1960லேருந்து குடிநீர் வந்து இந்த குளத்துலேருந்து தான் எடுக்கிறாங்களாம். இன்ன வரைக்கும் இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. இதை பாருங்கள், குடம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த குடத்தோட தண்ணி தான் அவங்க சமைக்கிறாங்க டெய்லி. இதை பாருங்கள், இந்த குடத்தோட தண்ணி தான் அவங்க எடுத்துகிட்டு போய் சமைக்கிறாங்க. அந்த அந்த துண்டை லைட்டாகிடா, அந்த துண்டு எடு, குடத்தை கம்மி. எல்லாம் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு சுற்றி கோயில் தான் இருக்குது. இந்த குடத்தோட தண்ணி பாருங்கள், இந்த குளத்துலேருந்து எடுத்த தண்ணி இது. ஒரு 60-70 வருஷமாக இந்த குளத்தில் இருக்க தண்ணி தான் அவங்க எடுத்துகிட்டு போய் இந்த ஊருக்காரங்க, இந்த வில்லேஜுக்காரங்க சமைக்கிறது எல்லாமே பண்ணுறது. இந்த ஊர் நேம் வந்து பார்த்திங்கன்னா முனிவாழை, ரிஷிவந்தியம் பக்கம் இருக்குது. இந்த குளத்தோட தண்ணி தான் இது குடிநீராகவும் பயன்படுத்துகிறாங்க. அசுத்தம் யாரும் எந்த இது பண்ணலை. இவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். தண்ணி எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் உள்ளே இறங்கி குடிச்சு காமிப்பார். கார்த்தி குதிங்க, குதிச்சு அதான் இந்த தண்ணி பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. இந்த 1960லேருந்து நம்ம முனிவாழை மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோட எடுத்துகிட்டு போய் தான் சாப்பாடு வடிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ஜென்ரேஷன் வரைக்குமே இதுதான் பண்ணுறாங்க. இந்த பாருங்க தண்ணி வருது, மொண்டு போகிறாங்க. அக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக்கா தண்ணி எடுக்கிறீங்க இந்த குளத்தில்? உங்கள் வயசு என்னக்கா? 49 வருஷமாக? ஐயோ, 49 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 49 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இந்த குளத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, குடிநீர். இந்த தண்ணியை வச்சு தான் அவங்க சமைக்கிறாங்க, குடிக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அதான் பண்ணுறாங்க 60 வருஷமாக. வயசானவங்க, முதியவர்கள்லாம் இந்த தண்ணி இல்லைன்னா இறந்துருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஊற்று தனியாக வருது இருக்குங்களா? இதில் ஊற்று தனியாக வருது. ஓகே ஓகே. இது கிணறு ஆல்ரெடி இது ஆழமாக இருக்குங்களா? ஓகே ஓகே. அதாவது சென்டர் வந்து கிணறுன்னு சொல்கிறாங்க. கிணறு மாதிரியா நல்லா ஆழமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.